Hi students, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 10th ஸ்டாண்டர்டுக்கு அடுத்த எக்ஸாம் உங்களுக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் 1.5 நாள் டைம் இருக்குது. இந்த 1.5 நாள் டைம்ல நம்ம வந்து எல்லா போர்ஷனையும் படிக்கிறதை விட நான் சொல்லக்கூடிய மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களால இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன்ல அவுட் ஆஃப் 100க்கு 90 மார்க்ஸ்க்கு மேல ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கான அஷூரன்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறங்க. லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு பார்ட் 1 பார்த்தீங்கன்னா 14 1 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும். சரியா? இதில் ஃபர்ஸ்ட் 3 சினானிம்ஸ், அடுத்த 3 ஆன்டனிம்ஸ், கொஸ்டின் நம்பர் 7ல அப்ரிவேஷன் இருக்கும், அஃபிக்சஸ், காம்பவுண்ட் வேர்ட்ஸ், ஃப்ரேசல் வெர்ப், சிங்குலர் ப்ளூரல், லிங்கஸ், ப்ரிபோசிஷன், டென்சஸ். இந்த 14 மார்க் நம்ம எடுத்துட்டோம்னா மற்றதெல்லாம் நமக்கு ஈஸி. இந்த 14 மார்க் நம்ம எடுக்கிறதுக்கு இந்த எல்லா டாபிக்ஸுமே உங்களுக்கு புக்கில் இருக்குது. புக்கில் இருந்தால் மேக்ஸிமம் உங்களுக்கு கேட்குறாங்க. குறைஞ்சது ஒரு 10 கொஸ்டினாவது உங்களுக்கு புக்கில் இருந்து வந்துடுது. அப்போ புக்கில் இருக்கக்கூடிய இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒன்று விடாமல் கரெக்டாக தரோவாக படிச்சுக்கிட்டீங்கன்னா இந்த 14க்கு குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு 10 மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஒரு 4 மார்க் நான் உங்களுக்கு வேணும்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வொக்காபுலரி வந்து படிச்சு தான் ஆகணும். சரியா? ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த புக்கில் இருக்கக்கூடிய இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் தரோவாக படிச்சிருங்க. கண்டிப்பாக 10 மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். சரியா? ஓகே, அடுத்து பார்ட் 2ல செக்ஷன் 1 ப்ரோஸ் கொஷின் ஆன்சர் 4 கொடுத்து 3 எழுத சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ப்ரோஸ்க்கும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வித் ஆன்சரோட நான் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரோஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டோட்டலாக உங்களுக்கு 17 கொஷின்ஸ் இருக்கும். இந்த 17 கொஷின்ஸில் ஒரு 10 கொஷின்ஸ் மட்டும் நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த 10 கொஷின்ஸை ஒன்று கூட ஒமிட் பண்ணாமல் படிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோஸ்லேருந்து இதை தாண்டி கேட்க மாட்டாங்க. அதே போல் ப்ரோஸ் 2, இந்த ப்ரோஸ் 2ல பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 19 கொஷின்ஸ் இருக்குது. இந்த 19 கொஷின்ஸில் ஒரு 8 கொஷின்ஸ் மட்டும் செலக்டிவாக உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷினாக கொடுத்துருக்கேன். இந்த 8 கொஷின்ஸை மட்டும் நல்லா தரவாக படிச்சுக்கிறங்க. அடுத்து ப்ரோஸ் 3ல ஒரு 21 கொஷின்ஸ் இருக்குது. அதில் ஒரு 13 கொஷின்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கேட்டகரியில் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் வித் ஆன்சரோட. ஸோ இந்த ஆன்சரையும் நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். சரியா? ஸோ இந்த கொஷின்ஸை நல்லா தரவாக நீங்கள் படிச்சுக்கிறங்க. அடுத்து ப்ரோஸ் 4. ப்ரோஸ் 4ல மொத்தம் நமக்கு 26 கொஷின்ஸ் இருக்குது. இந்த 26 கொஷின்ஸில் நம்ம ஒரு 10 கொஷின்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் செலக்டிவாக கொடுத்துருக்கேன். இந்த 10 கொஷின்ஸை மட்டும் நீங்கள் தரவாக படிச்சுக்கிறங்க. சரியா? தென் ப்ரோஸ் 5ல ஒரு 17 கொஷின்ஸ். இந்த 17 கொஷின்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்னு பார்க்கும்போது 10 கொஷின்ஸ் மட்டும்தான். இந்த 10 கொஷின்ஸை மட்டும் நல்லா தரவாக படிச்சுக்கிறங்க. அடுத்து 6th ப்ரோஸில் ஒரு 17 கொஷின்ஸ் இருக்குது. அதில் ஒரு 9 கொஷின்ஸ் மட்டும் நமக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த 9 கொஷின்ஸை மட்டும் தரவாக படிச்சுக்கிறங்க. அடுத்து லாஸ்ட் 7th ப்ரோஸில் 20 கொஷின்ஸ் இருக்குது. அதில் ஒரு 7 கொஷின்ஸ் மட்டும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். சரியா? ரொம்ப உங்களுக்கு செலக்டிவாக கம்மி பண்ணி தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை மட்டும் தரவாக படிச்சிங்கனாலே போதும். கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம், 3 2 மார்க் கொஷின்ஸுமே ப்ரோஸ்லேருந்து அட்டன் பண்ணிடலாம். அடுத்து போயம் கொஷின் ஆன்சர் பார்ட் 2ல செக்ஷன் 2 3 × 2 6 மார்க்ஸ். இதுவும் அதே மாதிரி தான் உங்களுக்கு 4 கொஷின் 4 செட்டு கொடுத்துட்டு 3 அட்டன் பண்ண சொல்லுவாங்க இல்லையா? ஸோ 6 போயம்க்குமே உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான அப்ரிசியேஷன் கொஷின்ஸ் உங்களுக்கு நான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம காட்டக்கூடிய இந்த கொஷின்ஸ் எதையும் நீங்கள் ஒமிட் பண்ணிடாதீங்க. இந்த அப்ரிசியேஷன் கொஷின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தரவாக படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக 3 அப்ரிசியேஷன் கொஷின்ஸுமே அட்டன் பண்ணிடலாம். அப்போ 3 × 2 6 மார்க்ஸ் என்ன பண்ணிடலாம், ஸ்கோர் பண்ணிடலாம். இந்த செக்ஷன்லையும் நீங்கள் ஃபுல் மார்க் வாங்கிடலாம். அப்போ கொஷின் ஆன்சர்ஸ் நான் அந்த படிச்சிட்டிங்கன்னா சொன்ன கொஸ்டின் ஆன்சர்ஸ் படிச்சிட்டிங்கன்னா ப்ரோஸ் செக்ஷனும் ஃபுல்லாக அட்டன் பண்ணிடலாம். போயம் செக்ஷனில் வரக்கூடிய அப்ரிசியேஷன் கொஷின்ஸும் ஃபுல்லாக அட்டன் பண்ணிடலாம். அப்போ இந்த பார்ட்டில் நீங்கள் வந்து அதில் ஒரு 6 மார்க், இதில் ஒரு 6 மார்க், டோட்டலாக 12 மார்க்ஸ் வந்து எடுத்துடலாம். கண்டிப்பாக எடுக்க முடியும் உங்களுக்கு. ஸோ அதனால் இதில் கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸ் எதையுமே ஒமிட் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு 25 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன்னா 25 கொஷினையுமே படிக்கணும். அதில் நீங்கள் செலக்டிவாக எடுத்து படிக்கக்கூடாது. அப்படி படிச்சிங்கன்னா நம்மளால சொல்ல முடியாது எல்லா கொஷின்ஸும் அட்டன் பண்ண முடியுங்களான்னு. இப்போ இந்த அப்ரிசியேஷன் கொஷினில் நான் ஒரு 86 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன், 7 போயம்க்கு சேர்த்து. அப்படின்றப்ப நீங்கள் வந்து இந்த 86 கொஷின்ஸுமே படிச்சுக்கணும். எல்லாமே 1 வேர்டில் தான் ஆன்சர் இருக்கும். ஸோ அப்படின்றப்ப கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம், 3 அப்ரிசியேஷன் கொஷின்ஸுமே அட்டன் பண்ணிடலாம். அடுத்து அதே பார்ட் 2ல செக்ஷன் 3. செக்ஷன் 3 பார்த்தீங்க அப்படின்னா கிராமர். இதில் வாய்ஸ் வந்து நீங்கள் புக்கில் இருக்கக்கூடிய அந்த சென்டென்சஸ் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும். அதிலிருந்து தான் கண்டிப்பாக கேட்பாங்க உங்களுக்கு. அதே போல் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் வந்து 50-50 சான்ஸ். புக்கில் இருக்கக்கூடதும் உங்களுக்கு கேட்கலாம்,
பட் ஒரு அதே நேரத்தில் வெளியிலேருந்தும் நமக்கு கேட்கலாம். இது 50-50 சான்ஸ். இது 100% புக்கிலேருந்து தான் கேட்பாங்க. ஆனால் ஸ்பீச் வந்து உங்களுக்கு 100% வந்து வெளியிலேருந்து தான் கேட்பாங்க. ஏன்னா புக்கில் உங்களுக்கு எக்ஸசைஸே கிடையாது. சரியா? இப்போ பங்க்சுவேஷன் புக்கிலேருந்து தான் கேட்பாங்க, ரீஅரேஞ்சும் புக்கிலேருந்து தான் கேட்பாங்க. இப்போ வாய்ஸு, பங்க்சுவேஷன், ரீஅரேஞ்ச் இது மூணுமே உங்களுக்கு புக்கிலேருந்து தான் கேட்பாங்க. இது மூணையும் நீங்கள் தரவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த 3x2 6 மார்க் நீங்கள் இந்த செக்ஷனில் கண்டிப்பாக எடுக்க முடியும். சரியா? அதனால் புக்கில் இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே தரவாக பார்த்துக்குங்க. அடுத்து நம்ம 5 மார்க் கேட்டகரியில் வரோம். 5 மார்க் கேட்டகரி பார்ட் 3ல செக்ஷன் 1ல் ப்ரோஸ் பேராகிராஃப் கேட்பாங்க. ப்ரோஸ் பேராகிராஃப் இந்த 4 ப்ரோஸை நீங்கள் தரவாக படிச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக 2x5 10 மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ப்ரோஸ் 1 ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட், ப்ரோஸ் 2 த நைட் த கோஸ்ட் காட் இன், அப்புறம் ப்ரோஸ் 3 எம்பவர்டு விமன் நேவிகேட்டிங் த வேர்ல்டு, அதுக்கப்புறம் ப்ரோஸ் 6 த லாஸ்ட் லெசன். சரியா? இந்த 6 பேராகிராஃப், இந்த 4 பேராகிராஃபும் முக்கியமானது. இதனால் மட்டும் படிங்க, கண்டிப்பாக 2 5 மார்க்குமே அட்டன் பண்ணிடலாம். அதே போல் பார்ட் 3ல செக்ஷன் 2 போயம் பேராகிராஃபும் பொய்டிக் டிவைஸும் கேட்குறது. இதில் ஒரு பேராகிராஃப் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள், இன்னொன்று பொய்டிக் டிவைஸ் அட்டன் பண்ணுங்கள். இப்போ போயம் 1 லைஃப், போயம் 2 த கிரம்பிள் ஃபேமிலி, போயம் 4 வந்து நமக்கு என்னது த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட். இந்த 3 பேராகிராஃபும் தரவாக படிச்சுக்கிறங்க, 1 அட்டன் பண்ணிடலாம். இன்னொன்று பொய்டிக் டிவைஸ், இம்பார்ட்டண்ட்டான பொய்டிக் டிவைஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போயம் 2, அதுக்கப்புறம் இது வந்து போயம் 4, அதுக்கப்புறம் இதுவும் போயம் 4, இதுவும் போயம் 4, இது போயம் 2, இது போயம் 1, இது போயம் 2, இது போயம் 1, இது போயம் 1. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமானது. சரியா? இது எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கிறங்க. இதுலேருந்து மேக்ஸிமம் கேட்டுருவாங்க நமக்கு. அதுக்கப்புறம் நமக்கு கொஸ்டின் நம்பர் 37லேருந்து 38 சப்ளிமெண்ட்ரிலேருந்து ரீஅரேஞ்சும் பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷனும் கேட்பாங்க. பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் முடிஞ்ச அளவுக்கு அட்டன் பண்ணுங்கள். இல்லை ரீஅரேஞ்ச் ஈஸியாக இருந்தால் அதுவும் அட்டன் பண்ணிக்கிறங்க. சரியா? அடுத்து 39 to 44 வந்து ஸ்கில் பேஸ்டு கான்செப்ட்ஸ். இதுக்கெலாம் நம்ம தனியாக வீடியோவே போட்டிருக்கோம் நம்ம சேனலில், இதில் எப்படி ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுன்னு. இல்லை நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட், பிக்சர் டிஸ்கிரிப்ஷன், சம்மரி ஆர் நோட் மேக்கிங் கண்டிப்பாக இருக்கும். லெட்டர் ரைட்டிங் கண்டிப்பாக இருக்கும். எரர் ஸ்பாட் கண்டிப்பாக இருக்கும். இந்த நோட்டீஸ் ஆர் இமெயில் ஆர் ரிப்போர்ட் இது மட்டும் நமக்கு மாறலாம். இந்த 3ல் ஏதாவது ஒரு கான்செப்ட் கேட்பாங்க. அப்போ நீங்கள் இதில் அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா 4x5 20 மார்க் எடுத்துடலாம். மெமரி போயம் பொறுத்த வரைக்கும் 45ல் நமக்கு எது கேட்பாங்கன்னு நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. இருந்தாலும் நோ மென் ஆர் ஃபாரின் வந்து அந்த அளவுக்கு நமக்கு கேட்கறது இல்லை. இது 3ஐயாவது தரவாக படிச்சுக்கிறங்க. பார்ட் 4 8 மார்க் 46ல் சப்ளிமெண்டரி பேராகிராஃப். இதில் சப்ளிமெண்டரி 1 படிச்சுக்கிறங்க, தி டெம்பஸ்ட், சப்ளிமெண்டரி 2 ஜிக்ஸாக், சப்ளிமெண்டரி 3 த ஹீரோ ஆஃப் ஹோலாண்ட். இந்த 3 சப்ளிமெண்டரி தரவாக படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக சப்ளிமெண்டரி பேராகிராஃப் அட்டன் பண்ணிடலாம். அப்புறம் கொஸ்டின் நம்பர் 47 வந்து உங்களுக்கு பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் ஆர் போயம் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும். அதுவும் நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம், 100க்கு 90 மார்க்குக்கு மேலே கண்டிப்பாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். நம்பிக்கையோடு படிங்க. இன்னும் இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணலைன்னா தயவு செஞ்சு எனக்காக கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.